ரட்சிக்கப்படாதவங்களோடு உள்ள உறவு குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மறுபடியும் நாம் விக்கிரகத்துக்கு பக்கம் நம்ம கண்களை விலக்கி, கர்த்தரை விட்டு நம்ம கண்களை விலக்கி விக்கிரகங்கள் மேலேயோ அல்லது மனிதர்கள் மேலேயோ நம்ம கண்ணை வைத்து விடாதபடி கர்த்தரிலே மாத்திரம் நம்ம சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா, தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா, ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேனுமை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேனுமை. ஏசையா ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஏசையா ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஆய போல தேற்றினீர் நன்றி ஐயா, தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா, ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேனுமை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேனுமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 25வது அதிகாரம். ஆமென். தொடர்ந்து நாம அந்த யூதா ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாக்களுடையதான வாழ்க்கை வரலாறை படித்து அந்த வாழ்க்கை வரலாறிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதும் நாம் பெற்றுக்கொள்வதுமான விஷயங்களை நாம் அதிலிருந்து கிரகித்து கொள்கிறோம். அதிலிருந்து நாம் உறிஞ்சி கொள்ளுகிறோம், உறிஞ்சி எடுத்துக்கிறோம். அப்போ அமத்சியா 25 வயசுல ராஜாவானார். அப்போ பாருங்க, 7 வயசுல ராஜாவானவன் இருக்கிறான், 16 வயசுல ராஜாவானவன் இருக்கிறான், 25 வயசுல ராஜாவானவன் இருக்கிறான், 40 வயசுல ராஜாவானவன் இருக்கிறான். அப்போ ராஜாவாவதற்கு தேவன் வச்சிருக்கு. சின்ன வயசு 7 வயசு 8 வயசு அவங்க ராஜாவாகி இருக்கிறாங்க. அப்ப தேவன் அவர்களை குறித்த திட்டங்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இப்போ அமத்சியா 25 வயசுல ராஜாவாரான். 29 வருஷம் எருசலேம்ல அரசாள்றான் அமத்சியாங்கிறவன். இவருடைய எருசலேம் நகரத்தாருடைய தாயின் பேர் யோவதானாள். அப்போ அம்மா எருசலேம் சார்ந்தவர். அதனால கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். ஆனாலும் முழு மனசோடு செய்யல. அப்போ என்ன அர்த்தம்? அம்மாவுடையதான கட்டுப்பாடாக இருக்கலாம், அல்லது அம்மாவுடையதான கண்டிப்பாக இருக்கலாம், அல்லது அம்மாவுடையதான செல்வாக்கு, அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அம்மா சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அம்மா மேலே எவ்வளோ கோபமாக இருந்திருப்பாங்கிறது வேற. முழு மனசோடு செய்யலைன்னா அது அம்மா ஸ்ட்ராங்காக இருந்து அவனை வழி நடத்தியிருக்கிறாங்க. அப்புறம் ராஜ்யபாரம் அவன் ஸ்திரப்பட்ட போது ஒரு காரியத்தை செய்தான், செய்யக்கூடாததை செய்தான். என்ன செய்தான்னா, தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்து தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான். இந்த பழி வாங்குகிற குணம் எப்பவுமே அரசால வர்றவங்களுக்கு இருக்குது. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு கட்சி புதுசாக ஒரு கட்சி வந்துச்சுன்னா உடனே அந்த எதிர்கட்சியில் உள்ளதான சிலரை என்ன செய்கிறாங்க, அவங்க கொலையே செய்து விடுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த கொலை செய்கிறதான புத்தி, அதாவது தனக்கு எதிரிகள் யாருமே இருக்கக்கூடாது, தனக்கு எதிரிகள் எதிரிகளை பலவீனப்படுத்துகிறதும், எதிரிகளை மட்டம் தட்டுறதும், எதிரிகளை சிறைப்படுத்துவதும், எதிரிகளை செயலிழக்க பண்ணுவதும், அதிகபட்சமாக எதிரிகளை கொலை செய்து விடுவதும் அங்கே நடக்கிற ஒன்று. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடக்கிறத பார்க்குறோம். சரி, ஆனாலும் அவன் பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்களும் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமல் காப்பான். ஆனால் அவங்க அப்பாவை கொண்டு போட்ட ஆட்களை தான் அவன் என்ன செய்கிறான், கொலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு நியாயத்தை அங்கே எழுதியிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் போதனையின்படி பழி வாங்குதல், ஆண்டவர் சொல்ல பழி வாங்குதல் எனக்குரியது, ஆண்டவரே பழிவாங்க. அது தாவீதினுடைய வாழ்க்கையிலேயே அந்த வார்த்தை, அது தாவீது கடைபிடித்தார். அதனால தான் சொல்றாரு, தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா. அதுல ஒன்று, தாவீது பழிக்கு பழி வாங்காதவர் அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு இருக்குது. சரி, அமத்சியா யூதா மனுஷர் எல்லாம் கூடி வர செய்கிறாரு. அப்புறம் யூதா பென்யமீன் தேசம் எங்கும் 1000 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதியில் வைக்கிறாரு. 20 வயது முதற்கொண்டு மேற்பட்ட லக்கம் பார்க்குறாரு. அப்போ 3 லட்சம் பேர்னு பார்த்தார். இஸ்ரவேலிலும் 1,00,000 பராக்கிரமசாலி 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தலாம். இஸ்ரவேலேருந்து 1,00,000 பேர், இவன் ஒரு 3-4 லட்சம். அப்போ தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் சொல்றாரு, ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உடனே வரலாகாது அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரவேல் சேனை வர வேண்டாம் ஐயா அப்படின்றார். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் எப்ராஹிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலும் இருக்கவில்லை. இது ரொம்ப ஆரம்ப நாட்டில இருந்து அவங்க தேவனோடு கூட இருக்கவில்லை, இஸ்ரவேலர்கள் தேவனோடு கூட இல்லை அப்படிங்கிறத சொல்ற. நீங்க அந்த முழு வேதாகமத்திலையும் ஒரு காரியத்தை நீங்க கற்றுக்கொள்வதற்காக இருந்தால், அதாவது நம்ம சம்பந்தம் கலக்கிற விஷயமா இருக்கட்டும்,
திருமண விஷயமாக இருக்கட்டும், அதே மாதிரி போர் யுத்தத்துக்கு அந்த ஆவிக்குரிய போராட்டமான விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடையதான வியாபார விருத்தி காரியங்களாக இருக்கட்டும், புறஜாதிகள் இயேசுவை அறியாதவர்களோடு உள்ளதான உறவு உடன்படிக்கைகளில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். அதில் நாம் தவறு செய்தால் நாம் நிச்சயம் அதிலே ஒரு நல்ல ஒரு அடி நமக்கு விழ பண்ணுவார். எச்சரிக்கையாக இருப்போமாக சொல்லிட்டு சொல்றாரு, போக மனதான நீரே போரும், காரியத்தை நடத்தும், கர்த்தர் உனக்கு துணை நிற்பார், தேவனுடைய சத்துருக்கும்பாக விழ பண்ணுவார், ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் அவராத்தான் முடியும். அவன் சொல்றான், பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறோம். இங்கே சொல்றாரு, உதவி செய்வதும் உதவி செய்யாமல் இருப்பதும் தேவனாலே கூடும். உனக்கு உதவி செய்வதும் உன் சத்துருக்களை விழ பண்ணுவதற்கு கர்த்தரால் முடியும். அப்ப கர்த்தரையே சார்ந்து கொள் அப்படின்னு. அப்போ அவன் கேட்கிறான், அப்படின்னா நான் ஒரு 100 தாலந்து கொடுத்துட்டேனே, என்ன பண்றது? போனா போகுது போ. தேவனுடைய மனுஷனை கேட்டான். தேவனுடைய மனுஷன் அதை பார்க்கலாம், அதிகமா கர்த்தர் கொடுத்து உதவுவாரியா, இப்போ பணச்செலவு ரொம்ப ஆகிப்போச்சு ஐயா, போனா போகுது போ. அந்த 100 தாலந்துக்காக நீ கவலைப்படாது, அந்த செலவு அந்தால விடு, அந்த உறவை என்ன செய்திரு, வேண்டாம், அவனை திரும்பி அனுப்பிடுறான். அப்போ அவன் எப்ராஹிம்கிட்ட வந்து சேனையை விட்டு போய் பிரித்து விட்டுட்டான். அதனாலே அவளுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு, உக்கிரமான எரிச்சலோடு திரும்பி போயிட்டாங்க போன்றார். அமத்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கொட்டி உப்பு பள்ளத்தாக்கு போய் சேயீர் புத்தரில் 10,000 பேரை வெட்டி போட்டான். இது வந்து அந்த சேயீர் புத்தரோடு இந்த உப்பு பள்ளத்தாக்கு நடக்கிற யுத்தங்கள், பல யுத்தங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இதுவும் அதே உப்பு பள்ளத்தாக்கு நடந்த யுத்தம். இவனும் ஒரு 18,000, இதே நம்பர் முன்னையும் வருவதை நம்ம பார்க்குறோம். அது ஒரு எண்ணிக்கையாக என்ன செய்யப்படுது, ஒரு முழு என்ன சொல்றது, ஏறக்குறைய 18,000 சொல்லணும், அப்படி சொல்லாமல் 18,000 பேர். அப்புறம் யூதா புத்தர் 10,000 பேரை உயிரோட பிடிச்சு, அப்போ மொத்தம் இங்கே ஒரு 14, அங்கே ஒரு 16 நினைச்சுக்கிறது 30,000 கண்மலையின் உச்சியில கொண்டு போய் எல்லாம் கீழே தள்ளி போட்டாங்க. அப்போ தன்னோடு கூட யுத்தத்துக்கு வராதபடி அமத்சியா திருப்பி விட்டதான யுத்த புருஷர் சமாரியா துவக்கி பெத்தோரான் மட்டுமில்லை யூதா பட்டணங்கள் மேல் விழுந்து 3,000 பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள். இப்போ இவன் கூப்பிட்டான், ஒரு 100 தாலந்து கொடுத்தான், அவங்க வந்தவங்க வேண்டான்னு திருப்பி அனுப்பிட்டான். திருப்பி அனுப்பினவன் சும்மா போகல, அவன் என்ன செஞ்சிட்டான், தேவ ஜனங்கள்ல யூதாவில் உள்ள 3,000 பேர் வெட்டிட்டான். அது அவசியமில்லாத உறவுகளினாலே அவசியமில்லாத பிரச்சனைகள் வருமா? அதை நினைச்சு பார்க்கவே முடியல. அவசியமில்லாத உறவு, அவசியமில்லாத சம்பந்தம், அவசியமில்லாத உடன்படிக்கை நம்ம செய்து விட்டோமானால் பணச்செலவு, மன உளைச்சல், அதனால ஏற்படுகிறதான சில விதமான பாதிப்புகளை நாம அங்கே பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அவளத்தையும் அடிச்சுட்டு நினைச்சுதான் ஏதோமேரை அந்த அமத்சியா ஏதோமேரை முறியடிக்கிறான். அவள் தன் தெய்வங்களாக பணிந்து கொண்டு அவளுக்கு நினைச்சுதான் கொண்டு வந்த புத்திர தெய்வங்களை அங்கே போய் எல்லாம் ஜெயிச்சான். ஆனால் அமத்சியா அவர் தப்பு பண்ணிட்டான், அங்கிருந்த தெய்வங்களை கொண்டு வந்துட்டான். என்ன நினைச்சான்னா, அந்த தெய்வங்கள் அவனை இவ்வளோ வாழ வைக்குதே அப்படின்னு சொல்லி அந்த தெய்வங்களை தனக்கு தனக்கு உதவி செய்யும் சொல்லி இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த தேவனை மறந்து அவன் விக்கிரகங்களை தனக்கு பணித்து கொண்டான். அவர் கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறார். அப்போ அந்த தீர்க்கதரிசி வந்து, தங்கள் ஜனத்தமது கையில் தப்புவிக்காத போன ஜனத்தின் தெய்வங்களை நீ நாடுவானே, எப்பா உன் கைக்கு விடுவிக்க முடியாத அந்த தெய்வத்தினுடைய ஜனங்களை, அந்த தெய்வம் விடுவிக்க முடியாத அந்த தெய்வத்தை போய் நீ ஏப்பா கும்பிடுற? அவங்களுக்கு உதவி செய்யலையே, அதையே நீ கும்பிடுற? உன் கைக்கே அந்த தெய்வத்தால தப்பு வைக்க முடியல, அதை போய் நீ கும்பிடுறிய, உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? என்ன ஒரு கேள்வி இல்லை? ஒரு யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்கறதே இல்லை. நீ ஜெயிக்கிற, நீ யாரை ஜெயித்தாய்? அந்த அந்த அவங்களுடையதான இதை நீ ஜெயித்த. அப்படி ஜெயித்தும் என்ன நீ கண்ட? அந்த தெய்வங்களை போய் நீ கும்பிடுறாயே. இப்படி பேசும்போது ராஜா அவன் நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனா வச்சாங்களோ, அதுக்கப்புறம் விட்டுவிடு, ஏன் வெட்டப்படணுங்கிறான். தீர்க்கதரிசியை விட்டுட்டு இப்படி செய்து என் ஆலோசனை கேளாமல் போனோம்னா தேவனுமே அழிக்க யோசனையா இருக்கான்னு போயிட்டு. அதனால சில பிரச்சனை வந்துச்சா அதை நீ என்ன செய்ய, மனப்பூர்வமாக அதனுடையதான அந்த வேதனையை நீ என்ன செஞ்சுக்கோ, சகித்துக்கொள். நீ என்ன செய்ய, அதை உன்னுடைய தேவன் மேல் இருக்கிறதான உன் உன் கண்ணை திருப்பாதே. ஒரு அபாஷி கந்தர லபௌதர பௌரியங்கரந்தர. தேங்க்யூ, தேங்க்யூ. போகட்டும், உனக்கு நஷ்டம் வந்தது, உனக்கு 100 தாழ்ந்து போச்சு, உன் ஜனங்களில் 3,000 பேரை இவன் வெட்டிட்டு போயிட்டான், பரவாயில்ல. ஆனாலும் என்ன செய்யறான் அவன்,
ஆமாம். ஆனால் அவன் செய்தது என்னென்னா, விக்கிரகத்துக்கு நேராக கண்ணை திருப்பினா இல்லை, தேவனுக்கு நேராக மாத்திரம் அவன் கண்ணை திருப்பு, அது தேர்ந்தெடுக்கிற கண்ணை நீ எடுத்து விடாது. அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாய் யோவாஸ் யூதாவின் ராஜாவாய் அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி திரும்ப பாருங்க அனுப்பி லீபனோனை முச்செடியானது லீபனோனில் கேதுரு மரத்தை நோக்கி நீ உன் மகளை எனக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடுன்னு கேட்க சொல்லிட்டு, ஆனாலும் லீபனோனில் ஒரு காட்டு மிருந்த வழியாக ஓடிப்போ முச்செடியை வைத்து போட்டது. இப்போ யார்கிட்ட போய் சொல்கிறான்? இப்போ அமத்சியா யோசனை பண்ணி எகுவின் குமாரன் யோவகாசோடு சாமர்த்தியம் பார்ப்போம் அப்படிங்கிறான். இது அவசியமா? இவனுக்கு இது அவசியமா? இவனுக்கு கண்ணை அடைச்சிருச்சு. அவங்க ரெண்டாவது அவன் பழி வாங்கணுங்கிற எண்ணம் இவனுக்குள்ளே இருக்குது இல்லவா? இவன் 3000 பேரை கொன்று போட்டானே, இவன் சில பட்டணங்களை இடித்து போட்டானே, கொள்ளை பொருள் கொண்டு போயிட்டானே, திரும்ப வாங்கணுங்கிற எண்ணம் வந்து நான் வர்ற யுத்தத்துக்கு வரேன், வந்து பாரியாக பார்ப்போம் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், எப்பா வேண்டாம், நீ என்கிட்ட வராத. ஆமாம், நீ ஒரு முச்செடி தானே, நீ என்ன இருந்தாலும் நீ என்னை பார்த்து நான் பயங்கரமான ஆளு, நீ இன்னும் வர்றேன், நீ என்ன ஏதோ மீறை முறியடித்தாங்கிறதான அந்த பெருமையில் நீ வர்றியா? வீட்டோடு வச்சுக்கோ, வராத. இதெல்லாம் பாருங்க, இப்போ பேசுகிற பேச்சுகள்லாம் அன்னைக்கே பேசப்பட்ட பேச்சுகள். அவன் வீட்டோட வச்சுக்கோ, உன் பெருமையெல்லாம் நீ யூதாவோடு விழும்படிக்கு பொல்லாப்ப தேடிக்கணும்னு இருந்து. ஆனாலும் இவன் என்ன செய்யறான்? வாரம் பாப்பண்டான்னு சொல்றான். இவன் ஏதோமின் தெய்வங்களை நாடினது நிமித்தம் அவர்கள் சத்துருக்கையில் ஒப்பு கொடுக்கும்படி தேவனாலே இப்படி நடந்தது. சில நேரத்தில் நடந்தது. தயவு செய்து கர்த்தர் மேல் உள்ள உனக்கு பிரச்சனையா எது வந்தாலும் அவர் மேலேயே கண்ணை வச்சுட்டு போங்க. அவர் மேல உள்ள கண்ணை நீ ஒருபோதும் நீ வேற இடத்துக்கு மாத்தாத. உன்னை அழைத்தவர் அவர் தான், உன்னை அபிஷேகித்தவர் அவர் தான், உனக்கு உதவி செய்பவர் அவர் தான், வெற்றியை தருபவர் அவர் தான். அவர் இப்போ இதனால இந்த கடைசியில் என்ன ஆகி போச்சு? தேவனால் நடந்தது. அவங்க சாமர்த்தியம் பார்த்தாங்க. யூதா இஸ்ரவேல் முடிந்து போனாங்க. கடைசியாக அமத்சியா யூதாவ ராஜா பிடிச்சி பெத்சிமேசில் பிடிச்சாங்க. அந்த பெத்சிமேசில் பிடிச்சி என்ன செய்தாங்க? எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை எருசலேமில் அலங்கத்தில் எப்ராஹிம் வாசல் வரைக்கும் உள்ள மூளை வாசல் எல்லாம் 4 மூளை இடிச்சு போட்டாங்க. தேவனுடைய ஆலயத்தில் ஓபேத்-ஏதோம் வாசத்தில் அகப்பட்ட சகல பொண்ணு வெள்ளி சகல பனிமூட்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷம் கிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு சமாரியாவுக்கு போயிட்டான். அவ யோவாசின் குமாரன் யோவாசின் இஸ்ரவேலின் ராஜா மரணம் அடைந்து யோவாஸ் ராஜா மரணம் அடைந்து யோவாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜா 15 வயசு. இந்த கன்க்ளூஷன் 25 - 28 வரைக்கும் அந்த முடிவுரை. அப்போ இங்கே அமத்சியா ராஜா 15 வருஷம் உயிரோடு இருந்தான் இருக்குது. அமத்சியா ராஜா 29 வருஷம் அரசாண்டான் இருக்கு. அப்போ இதில் நீங்கள் குழப்பிக் கொள்ளாதீங்க. இந்த 15 வருஷம் எதை குறிக்குதுன்னு சொன்னால், இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் ராஜா மரணம் அடைந்த பின்பு அதுக்கப்புறம் இவன் 15 வருஷம் உயிரோடு இருந்தான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டாங்க. லாகிஸுக்கு ஓடி போனால் அங்கே போய் அவனை என்ன செய்தாங்க? கொண்டு போட்டாங்க. அவனை குதிரை மேலே எடுத்துட்டு வந்து பிதாக்கள் அடக்கம் பண்ணாங்க. இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, ரட்சிக்கப்படாதவங்களோடு உள்ள உறவு குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மறுபடியும் நாம் விக்கிரகத்துக்கு பக்கம் நம்ம கண்களை விலக்கி, கர்த்தரை விட்டு நம்ம கண்களை விலக்கி விக்கிரகங்கள் மேலேயோ அல்லது மனிதர்கள் மேலேயோ நம்ம கண்ணை வைத்து விடாதபடி கர்த்தரிலே மாத்திரம் நம்ம சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் 2 நாளாகவும் 25வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 25வது அதிகாரத்தில் அமத்சியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அமத்சியா கர்த்தருக்கு பிரியமாக நடந்ததான ஒரு தாசன் தான். அவன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு யுத்தம் செய்ய உதவி செய்யும்படி சப்போர்ட் பண்ணும்படி இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்ட போது தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ என்ன செய்ய, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்கள் அவங்க என்ன செய்யலை, கர்த்தரோடு இல்லை, அவங்கள நீ கூட்டிகிட்டு போகாத, உனக்கு அது வாய்க்காது அப்படின்னு என்ன செய்யறான்? விட்டுட்டு போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துடுறான். ஜெயிச்சுட்டு வர்றான். வரும்போது என்ன செய்யறான்? அங்கே உள்ள விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்து அந்த விக்கிரகத்தை வணங்குறதுனால மறுபடியுமாக அவனுடைய தன் வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படுகிறத நம்ம பார்க்குறோம். திரும்பவும் தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த போது, ராஜாவுக்கு நீ ஒன்றும் என்ன செய்ய தேவையில்லை, ஆலோசனை சொல்ல உனக்கு அவசியம் இல்லை, நீ உன் வேலையை பாரு, நீயே சாகணும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியை கடிந்து கொண்டு துரத்தி விட்டுறான். இதனால என்ன நடந்துச்சு? மறுபடியுமாக இஸ்ரவேலர் என்ன செய்தாங்க? யுத்தம் பண்ணாங்க, இவனுக்கு தண்டனை செய்தாங்க.
இவன் என்ன செய்தான், கட்டுப்பாடு பண்ணி கடைசியில் இவனுடைய ஜனங்களே வந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம கர்த்தர் எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு ஆதரவாக நம்ம என்ன செய்ய தேவையில்லை, மனுஷ ஒத்தாசை அல்ல, தேவனுடைய ஒத்தாசை நமக்கு தேவை. நான் ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, இந்த நாளிலும் ஆமென். அந்த அமத்சியா ராஜாவை குறித்து நாங்கள் பார்க்குறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமெனப்பா. கத்தா தனியாக போய் அப்பா ஏதோ முறியடித்த விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. ஆனாலும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விக்கிரகத்தை கொண்டு ஆமென் வழிபட ஆரம்பிச்சிட்டாருன்றது இதை பார்க்குறோம் தேவனே. இப்படிப்பட்ட தானே அப்பா தீர்ப்பான காரியங்கள் விஷயங்கள் எங்கிட்ட தானே அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ சபையின் இடத்திலோ காணப்படாத படிக்க தேவனே ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளுங்க. ஆமென். அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த கர்த்தாவே அப்பா மத்சியாவை போல் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாதப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. தனக்கடாத விஷயத்தில் ஆமென் தலையிட்டு கர்த்தாவே சாமர்த்தியத்தை பார்ப்போம்னு சொல்லி கர்த்தர் தனக்கு ஒத்தாசையாக இருந்ததை மறந்து கர்த்தாவே தனக்கு அதிகமான பலன் உண்டாயிருக்கிறது போல அவன் நடந்து கொண்டதான அந்த அமத்சியா யுத்தத்தில் கர்த்தாவே தோல்வி அடைந்தது நாங்கள் பார்க்குறோம். கர்த்தா கடைசியில் அப்பா அவனுடைய தானே அவன் ஊழியக்காரர்களே அவனை கொன்று போட்ட அந்த எருசலேம் நகரத்தாரே கொன்று போட்டதை நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே அவையானவரே அப்பா, இப்படிப்பட்டதான வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடக்காதபடிக்கு நாங்கள் முற்றிலும் உங்களை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தாவே உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க. விக்கிரகத்துக்கு விலகி எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வன்மாய் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் கர்த்தாவே அப்பா விக்கிரகங்கள் கர்த்தாவே நுழைந்து விடாதபடிக்க முடிதான விசுவாச குடும்பங்களை நீர் வேலியடித்து பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தாவே வர இருக்கிறதான தண்டனைக்கும் ஆபத்துக்கும் கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகள் வரைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதனால ஆமென் அப்பா ஸ்தோத்திர யுத்தங்கள் நேரிடாது, பிரச்சனைகள் காணப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.